எந்த ஒரு காரியத்தோடு கோபத்தோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதிருங்கள். பாவத்தினாலே நம்ம வார்த்தையை விட்டு விடுகின்றோம், அல்ல கோபத்தினாலே அவர்களுக்கு மறுபடியும் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி பல காரியங்களை, தவறான காரியங்களை யோசித்து கொண்டிருப்போம். இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகி ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க நம்மை அழைக்கின்றார். பிரியமானவர்களே, 4வது சங்கீதத்தின் 4வது வசனத்திலே, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டே அமர்ந்திருங்கள். கோபம் செய்தாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் என்றது ஒரு இமோஷன் தான், அது வர்றது தப்பு இல்லை. ஆனால் கோபம் வந்தால் நாம் நம்முடைய கட்டுப்பாட்டை இழந்து விடாமல் பாதுகாத்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சில பேருக்கு கோபம் வந்தால் என்ன செய்கிறோன்னே தெரியாது, என்ன பேசுகிறோன்னே தெரியாது, உடைக்கப்படுகின்ற நேரமாக இருக்கின்றது. என்னங்க உடைக்கப்படுகின்றது? வார்த்தையினாலே இருதயங்களை உடைப்பார்கள். இட் இஸ் ஒன் வேர்ட், ஒன் ஆல்பபெட் ஷார்ட் ஆஃப் டேஞ்சர். ஆங்கர் இஸ் ஒன் ஆல்பபெட் ஷார்ட் ஆஃப் டேஞ்சர் என்று சொல்லுவார்கள். நீங்க பாருங்க, அவங்க கோபம் வந்தா வார்த்தையை எடுத்து விடுவாங்க பாருங்க, அதுல இருதயங்கள்லாம் உடைந்து போகும். அது மாத்திரமல்ல, உறவுகள் முறிந்து போகும். இந்த கோபத்துல பேசிட்டேங்க, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா கோபத்தில் பேசும் பொழுது அந்த வார்த்தையானது எங்கிருந்தோ வந்து அவர்களை சுட்டெரிக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். ஆனால் கடவுள் சொல்றாரு, உங்கள் இருதயங்கள் பேசிக்கொண்டே அமர்ந்திருங்கள். எங்க? படுக்கையில். இந்த கோபம் வந்துட்டா படுக்கையில் இல்லை, தானா அவங்கள நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தனியாக பேசிகிட்டே இருப்பாங்க. அது என்ன ஆகும்னா, அந்த கசப்பு ஊறி 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 அந்த கசப்பு ட்ரெட்டிங் சென்சேஷனுக்கு போயிடுவாங்க. அவங்க எல்லாம் பார்க்கும்போது ஐ ட்ரெட் ஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோபத்துக்கு இடம் கொடாமல் படுக்கையிலே அமர்ந்திருந்து பேசி அவர்களை மன்னித்து மறக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் அவங்க எத்தனை தான் தவறு செஞ்சிருந்தாலும் அந்த கோப சிச்சுவேஷனை மறக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு கோபம் வருகிறது, ஆனால் அந்த இடத்தை சுத்திகரித்து அதோட அடுத்த வேலைக்கு போயிடுறார். அதையே யோசித்து கொண்டு இருக்கவில்லை. பிரியமானவர்களே, நாமும் அதை போல இன்றைய காலகட்டத்திலே எந்த ஒரு காரியத்தோடு கோபத்தோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதிருங்கள். பாவத்தினாலே நம்ம வார்த்தையை விட்டு விடுகின்றோம், அல்ல கோபத்தினாலே அவர்களுக்கு மறுபடியும் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி பல காரியங்களை, தவறான காரியங்களை யோசித்து கொண்டிருப்போம். இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகி ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க நம்மை அழைக்கின்றார். கோபம் வந்தாலும் பாவம் செய்யாமல் இருப்போம். படுக்கையிலே படுத்து அமர்ந்திருந்து நமக்குள்ள பேசிக்கொண்டு அந்த கோபத்தை அமர்த்தி விடுவோம். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, கோபத்தினாலே எவ்வளோ பேர் எவ்வளவோ அழிவுகளை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் கர்த்தாவே, கோபம் வந்தாலும் பாவம் செய்யாமல் இருக்க எங்களை வணைந்து ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.